ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி யம்மியான பன்னீர் புலாவ் நான்ஸ்டிக் பேனில். இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண பன்னீரை சேர்த்து எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 4 பட்டைத்துண்டு, 1 அன்னாசி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனதும் வெட்டி வச்ச கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரம் வேணுன்றவங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி இலை, புதினா இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை சேர்த்து டேஸ்ட் செக் பண்ணி வேணும்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை புதினா சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. தண்ணி எல்லாம் வத்துனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணி அதை ஜென்டிலாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.